அம், அனைவருக்கும் வணக்கம். புத்துநகர் பார்வையற்றோர் சமுதாய அறக்கட்டளையின் செயலாளர் முருகேசன் பேசுகிறேன். நாங்கள் வருஷம் எங்கள் அறக்கட்டளையின் சார்பாக ஆண்டு விழா நடத்துகிறது. ஆகஸ்ட் மாதம் ஆண்டு விழா நடத்துவோம். 100 பார்வை இல்லாதவங்க குடும்பத்தை சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியவங்க. அதனால் அவங்களுக்கு நாங்கள் படிப்புக்கு, கல்வி, தொழில் இந்த மாதிரி ரீதியாக உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழ்வாதார ரீதியாகவும் அன்றாட உணவு தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறோம். எங்களுக்கு சொந்த நிதியோ சொந்த கட்டடமோ கிடையாது. எல்லாமே வாடகையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். பொதுமக்கள் நிதியில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். பலமுறை நாங்கள் கலெக்டரை கூப்பிட்ருக்கோம், மேயரை கூப்பிட்ருக்கோம், நோட்டீஸ் எடுத்து கையில் கொடுத்து முறைப்படியெல்லாம் கூப்பிட்ருக்கோம். யாருமே இது வரைக்கும் வந்ததில்லை. அதனால் நாங்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கள் மக்களுக்கு பெரிய வருமானம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஒரு 1500 பென்ஷன் தராங்க. அதை தவிர எதுவுமே இல்லை. அதை வச்சு தான் அவங்க வாழ்வாதாரம் போய்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் நாம் சின்ன சின்ன உதவிகள் பண்ணி அவங்கள ஒரு அளவுக்கு உணவுக்காகவும் அவங்க குழந்தைகள் படிப்புக்காகவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ட்ரஸ்ட் இன்னும் முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும்னு என்ன இருக்குது. நிறைய மக்களுக்கு உதவி செய்யணும். எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, சொந்த கட்டடம் வேணும், அதுக்கு இடம் தரணும். இன்னொன்று பென்ஷன் எங்களுக்கு கூட்டி தரணும். 3000 ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்கள் கோரிக்கைகளை யாருமே செவி எடுக்கலை. அது செவி எடுத்தால் நல்லாயிருக்கும். எங்கள் ட்ரஸ்ட்டுக்காக சொந்த நிதி இல்லை. இதை கேட்குற பொதுமக்கள் எங்கள் ட்ரஸ்ட்டுக்காக உதவி கொடுத்தாங்கன்னா இன்னும் நாங்கள் நிறையா பார்வையற்ற குடும்பங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் எங்களுக்கு என்ன இருக்குது. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறனால நிறையா மக்களை நாங்கள் தொடர்பு கொள்ள முடியலை, உதவியும் கொடுக்க முடியலை. எனவே இந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் உதவி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் இருக்கிறாங்க குப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதலமைச்சருக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லுங்கள். முதலமைச்சர் ஐயா எங்களோட ட்ரஸ்ட்டை தத்தெடுக்கணும். நிறைய பார்வையற்ற குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு 1500 ரூபா தான் பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்குது. எங்களுடைய பென்ஷனை ஒரு 3000 ரூபா கூட்டி கொடுத்தாங்கன்னா, ஏன்னா எல்லாருமே பார்வை இல்லாமல் இருக்கிறனால எந்த தொழிலும் எங்களால் பார்க்க முடியல. அதனால் எங்கள் பென்ஷனை கூட்டி கொடுத்து எங்களுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணாங்கன்னா எங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு எங்களோட உணவு தேவை பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறோம். தயவுசெய்து எங்கள் பென்ஷனை கூட்டி கொடுத்த எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நன்றி. இப்போ உங்களுக்கு ரேஷன் சலுகைலாம் என்னெல்லாம் கிடைக்கும்? ரேஷன் கார்டு சலுகைகள், ரேஷன் கார்டு தனியாக எதுவும் உண்டா? இல்லையா, எல்லாருக்கும் கொடுக்குற 18 கிலோ தான். அப்போ உங்களுக்கு அதில் ஏதாச்சும் சிறப்பு வாய்ப்புகள் பண்ணுன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் சார். இல்லை, உங்களோட கோரிக்கை சார் நீங்கள் தான் சொல்லணும். எங்களுக்கு ஒரு 35 கிலோ அரிசி கொடுக்கலாம் ஐயா. 18 கிலோ கொடுக்குறாங்க, காணாது. ஒரு 35 கிலோ அரிசி உயர்த்தி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கு கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா தனியாக? இல்லை சார், அதெல்லாம் கிடையாது. அது கோரிக்கை வைங்க. ஆமாம், எங்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி தொகை உயர்த்தி கொடுத்தா கல்வி உதவித்தொகை வேறு என்ன வருதோ அதை அப்படி இப்போ சொல்லுங்கள். என்ன முதலில் சொல்லுங்கள். கட் பண்ணு. என்னென்னா எல்லாத்துக்கும்